தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான சம்மர் ரெசிபி தாங்க, மோர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சம்மருக்கு தகுந்த மாதிரி மசாலா மோர் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து டீடாக்ஸும் கூடங்க உடம்புக்கு. இப்போ வந்து கருகாப்பிள் வந்து நிறைய ஒரு 4-5 இனுக்கே போட்டிருக்கணுங்க. அப்புறம் கத்துப்புளி தலை ஒரு 2-3 இனுக்கு இதுக்குள்ளே போட்டிருக்கணுங்க. அப்புறம் இப்போ பாருங்க, வாசத்துக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா வேணும்னா வேலை விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பச்சை மிளகாயை தவிர்த்துருங்க, ஏன்னா அது அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தால் இது செட் ஆகாதுங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டுங்க, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, குருமிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த சில டைமில் மோர் குடித்தா சளி பிடிக்கும் இல்லைங்க, சளி பிடிக்காமல் இருக்கிறக்காக இது போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா தயிர் வருங்க, நல்லா உர போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த தயிர் ஒரு 2 கரண்டி போட்டு ஃபஸ்ட்டு இதை சுற்றிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவு நைஸாக அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வடித்து அந்த சக்கையை மறுபடியும் போட்டு அதில் ஒரு 3 கரண்டி தயிர் ஊற்றியாச்சு. இப்போ இதை போய் மறுபடியும் நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு வந்துடலாம். பெரிய ஃபில்ட்ரு இருந்தால் பெரிய ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஃபில்ட்ரு வேண்டாம், இந்த ஜூஸ் வடிகட்டி சின்னதுலேயே போட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கலாம். இப்படி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அதோட சாரெல்லாம் கீழே இறங்கிடும். வச்சு க்ரீன் கலர் ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதில் தயிரையும் இந்த மிக்சி ஜார் ஒரு சலாசிட்டுங்க, இதில் தயிரையும் போட்டு அடிச்சுக்குவோம். எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஏன் மோர் கூட எல்லாம் போட்டு அரைச்சோம்னா மோரை வடிகட்டுற மாதிரி வரும், அதனால தான் நம்ம மோர் கூட போட்டு அரைக்கல, தயிரை தனியாக அரைச்சோம். இப்போ இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சம்மர் ரெசிபி, உடம்பு டீடாக்ஸ் ரெசிபி கொடுங்க. தண்ணி தாகடிக்கையில் குடிச்சிக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிரும், மோர் குடிச்சா தலைவலி வரும் அப்படின்னு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம், அதுக்காக தான் நம்ம மிளகு போட்டிருக்கோங்க. குருமிளகு போடையில் நம்மளுக்கு வந்து அந்த சளி தொந்தரவெல்லாம் எதுவும் இருக்காது, உடம்புக்கு நல்லது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு இதில் ஆற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலரில் தான் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அப்பப்போ காலையில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு சளி பிடிக்காதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க, இல்லைன்னா வெளியிலேயே வச்சுட்டா தண்ணிக்கு பதிலாக இதை குடிச்சு பாருங்கள். உடம்பு டீடாக்ஸும் கூட ரொம்ப நல்லதுங்க.